ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இன்பா மேக்ஸ் சேனல். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்சை கவர் பண்ணோம், அதுக்கடுத்து மீடியன், அடுத்து மோட் கவர் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், தரவாக கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறது மீன். ஓகேங்களா? மீன்னா தமிழில் சராசரின்னு சொல்லுவாங்க. மீன்னா வேற ஒன்றும் இல்லை. மீன்னா நம்ம எப்போவுமே ஸ்கூலில் படித்த ஆவரேஜ் தான். ஆவரேஜோடைய இன்னொரு நேம் தான் எனக்கு மீன். ஓகேங்களா? ஆவரேஜை தான் நாங்கள் மீன் இங்கே இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? சராசரி, தமிழில் சராசரின்னு சொல்லுவாங்க. சராசரின்னா என்ன? மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது, டோட்டல் அமௌண்ட், டோட்டல் சம் எது வேணால் எழுதிக்கலாம், டிவைட் பை டோட்டல் நம்பர். டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குன்றதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ்னா என்னென்னு சொல்கிறேன். ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து 4000 ரூபா சேலரி. பின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 3000 ரூபா சேலரி. சின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 4000 ரூபா சேலரி. டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 6000 ரூபா சேலரி. ஓகேங்களா? இப்போ ஏபிசிடி இந்த 4 பேருக்குமே சேர்த்து எனக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த சம் அப்படியே கூட்டிக்கணும். கூட்டுறப்ப என்ன வரும்? 4, 7, 11, 17. ஓகேங்களா? 17,000 வரும். 17,000 எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேரால் அடிக்கணும். ஓகேங்களா? 17,000 4 அடிச்சா என்ன வரும்? 4, 2, 5, 0 வரும். ஓகேங்களா? ஒரு ஆளுக்குமே 4,250 ரூபா ஆவரேஜா. ஓகேங்களா? இது வந்து ஆவரேஜ். 4,250ன்றது எனக்கு ஆவரேஜ். டோட்டலாக இருக்க சம்மால டோட்டலாக இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா 4,250 கிடைக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சியை பொறுத்து அவங்களோட சேலரி வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா டோட்டல் சம் டிவைட் பை டோட்டல் நம்பர்ன்றது தான் ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ்ன்றத இந்த இடத்த மீன் சொல்றாங்க, இந்த இடத்த சாரி கூட்டு சராசரி. அரித்மெட்டிக் மீன்னா கூட்டு சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரித்மெட்டிக் மீன் சொன்னாலும் சரிதான், மீன் சொன்னாலும் சரிதான். இந்த இடத்த ஆவரேஜ்ன்றது தான் மீனிங். ஓகேங்களா? டெஃபினேஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்த சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இந்த இடத்த கொடுக்குற வேல்யூஸ். இப்போ நம்மளுக்கு இங்கே 1, 2, 3, 4, 5, 6 இப்படி தானே ஏதோ ஒரு சீரிஸ் தானே கொடுக்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, ஒன்னொன்றையும் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ன்றது தான் மீன் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம மீன் பார்த்தது வந்து, அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது வந்து நார்மலான மெத்தடில் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே டீவியேஷன் மெத்தட் ஒன்று சொல்லி தர போகிறோம். ஓகேங்களா? டீவியேஷன் மெத்தட்ன்றது நீங்கள் ஆவரேஜ் பார்க்குறப்ப ஆவரேஜ்னு தனியாக கான்செப்டே இருக்குது. ஓகேங்களா? அது நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லி தருவேன். இங்கே நம்ம அட்வான்ஸ் மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீனை பற்றி பார்க்குறோம். அப்போ நான் வந்து அங்கே நார்மலாக அரித்மெட்டிக் மேக்ஸில் ஆவரேஜ் எடுக்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அங்கே ஃபுல்லாக கிளியராக வரும். அது ரொம்ப அதிகமாக கொஷின்ஸ், ஆவரேஜில் ஒரு 200 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் இங்கே அவ்வளோவா இல்லை. இங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ மீனை நார்மலாக போட்டிங்கன்னா டோட்டல் சம் பை டோட்டல் நம்பர். நம்ம இங்கே போட போகிறது டீவியேஷன் மெத்தட். டீவியேஷன் மெத்தடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 56, 57, 59, 68, 75 இப்படி ஒரு 5 நம்பர் எடுத்துருக்கேன். இந்த 5 நம்பருக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் வச்சுக்கோங்க. இந்த 5 நம்பரையும் கூட்டினா என்ன வரும்? 50, 100, 150, 210, 280, 280, 86, 93, 93, 302, 310, 315. டோட்டல் வந்து இங்கே 315ன்னு இருக்கு. டிவைட் பை சம் வந்து 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்கு. அடிச்சிங்கன்னா எனக்கு ஆவரேஜ் வந்துடும். 63ன்றது ஆவரேஜ். இது நார்மல் மெத்தட். இப்போ நான் டீவியேஷன் மெத்தட் சொல்லி தர போறேன். டீவியேஷன் மெத்தட்ன்றது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த டீவியேஷன் மெத்தட் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட்னு சொல்லலாம். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து நம்ம சீக்கிரமா போனாலும் டீவியேஷன் மெத்தட் தான் பெஸ்ட். டீவியேஷன் அப்படின்னா என்னன்னா, எவ்வளவுதான் விலகி இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? விலகி இருக்கு, எவ்வளவுதான் விலகி இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? டிவியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ டீவியேஷன் மெத்தடுக்கு நான் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கணும் மீன், அதாவது ஆவரேஜ். இதில் எதுனா ஒரு நம்பரை நம்ம ஆவரேஜ்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதும் அசியூம் பண்ணணும் இல்லை.
இது இல்லாமலும் ஏதோ ஒரு நம்பர், ஆனா வந்து ஏதோ ஒரு நம்பர்ன்றதுக்காக நீங்க 1 2 அப்படி சின்ன நம்பர்லாம் அசீவ் பண்ணாதீங்க. நீங்க பாருங்க, எனக்கு ஆவரேஜ் இதை பார்த்தாலே தெரியுது 56க்கு மேல 75க்குள்ள தான் வரப்போகுது. ஏன்னா சின்ன நம்பரோட அதிகமா இருக்க போகுது ஆவரேஜ், பெரிய நம்பரோட சின்னதா இருக்க போகுது. நம்ம ஆவரேஜ் வைக்கிறதும் இதுக்கு மிடில் ஏதோ ஒரு நம்பர் வைங்க, ஓகேங்களா? அசீவ் பண்றதுமே அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அந்த அசீவ் பண்ற நம்பர் நான் வந்து ஒரு 60 70 இப்படின்ட்டு ஒரு 10ஆல் அடிபடுற நம்பர் இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். இங்க இருந்து நம்ம டிஃபரன்ஸ் எடுக்க போறோம், ஓகேங்களா? இப்போ டீவியேஷன் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஆவரேஜ் நம்மளே அசீவ் பண்ணிக்கணும். நான் வந்து 60ன்னு அசீவ் பண்றேன், ஓகேங்களா? 60ன்னு அசீவ் பண்றேன்னா நான் அசீவ் பண்ற நம்பரை இங்க இருக்குல்ல, இதுல இருக்க எல்லா நம்பர்ல இருந்து மாதிரி நான் டிஃபரெண்ட் பண்ணணும், கழிக்கணும், ஓகேங்களா? கழிக்கிறப்ப 56ல இருந்து 60 கழிச்சா என்ன வரும்? -4. 57ல இருந்து 60 கழிச்சா என்ன வரும்? -3. என்னன்னா எனக்கு நான் ஆவரேஜ் வந்து 60ன்னு வச்சிருக்கேன், ஆனா இங்க இருக்கிறது எனக்கு 56. அப்ப இதுக்கு இன்னும் 4 தேவை, ஓகேங்களா? அப்ப இது -4. அதான் இங்க இருந்து கழிக்கணும். இங்க கொடுத்துருக்காங்கல்ல நம்பர், அந்த நம்பர்ல இருந்து நம்ம அசீவ் பண்ணதை கழிக்கணும், ஓகேங்களா? 56ல இருந்து 60 கழிச்சா -4, மைனஸ் சிம்பிளோட தேவை. 57ல இருந்து 60 கழிச்சா -3, 59ல இருந்து 60 கழிச்சா -1, 68ல இருந்து 60 கழிச்சா 8. நீங்க இந்த சைட்ல இருந்து இப்படி இருந்து கழிச்சிட்டு பாருங்க, அது தப்பாயிடும், ஓகேங்களா? கொடுத்துருக்கிறதுல இருந்து கழிங்க. 75ல இருந்து 60 கழிச்சா 15, ஓகேங்களா? இப்ப எல்லா நம்பருமே நான் அசீவ் பண்ண நம்பர்ல இருந்து நான் 60ன்னு ஆவரேஜ் அசீவ் பண்றேன். அசீவ் பண்றப்ப இது வந்து 4 கம்மியா இருக்கு, 3 கம்மியா இருக்கு, 1 கம்மியா இருக்கு, 8 அதிகமா இருக்கு, 15 கம்மியா இருக்கு, 15 அதிகமா இருக்கு, ஓகேங்களா? இது எல்லாத்தோட சம்மையும் கூட்டுங்க. இது சம்ம கூட்டுறப்ப -4 3 2 கூட்டம் 8 8 கேன்சல் ஆயிடும், 15 வருது, ஓகேங்களா? எனக்கு எக்ஸ்ட்ராவா 15 இருக்கு. நான் 60ன்னு ஆவரேஜ் அசீவ் பண்ண, இருந்தாலும் எனக்கு 15ன்றது எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. 15ன்றது எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? 15ன்றது எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா கிடைச்சது நான் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்கணும். இந்த 60 வந்து எல்லாருக்கும் காமனா போயிடுச்சு, இப்போ பிரிச்சுட்டேன், ஓகேங்களா? அதை தாண்டியுமே எனக்கு 15 எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அது இவருக்கு 5 பேருக்குமே பிரிச்சு தரணும். அப்ப 5ஆல் அடிக்கிறேன். 5ஆல் அடிச்சா எனக்கு ஆன்சர் 3 வரும், ஓகேங்களா? 60 + 3 63ன்றது ஆவரேஜ். இங்க கண்டுபிடிச்ச அதே ஆவரேஜ் வந்துடுச்சுங்களா? இப்ப நம்ம அசீவ் பண்றது, நான் 60ன்னு அசீவ் பண்ணேன். நீங்க இதுல இருக்க எந்த நம்பர் வேணா அசீவ் பண்ணலாம். 56 அசீவ் பண்ணலாம், 57 59 68 75 72 இல்லாத நம்பர் எது வேணா அசீவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு 70ன்னு ஒண்ணு அசீவ் பண்றேன் பாருங்க. இப்ப நான் 70ன்னு அசீவ் பண்ணனா 70ன்னு அசீவ் பண்றேன்னா இந்த 56ல இருந்து 70 கழிக்கணும், ஓகேங்களா? 70ல இருந்து 56 கழிக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட் உங்களுக்கு இங்க பிளஸ் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து அப்புறம் மைனஸ் ஆயிடும், அப்புறம் 60ல இருந்து கழிக்கிற மாதிரி ஆயிடும், தப்பாயிடும். எப்பவுமே கொடுத்துருக்கிற சீரியஸ்ல இருந்து நம்ம அசீவ் பண்ணதை கழிக்கணும், ஓகேங்களா? 56ல இருந்து 70 -14, 57னா -13, 59னா -11, 68னா -2, 75னா +5. நான் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கலாம். எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு வந்து கடைசியில பாருங்க, இது டீவியேஷன் மெத்தட். கடைசியில பார்த்தா எனக்கு ஆவரேஜ் சேமா 63 தான் வரும். இப்ப இதை கூட்டினீங்கன்னா வரும் -27 -38 -40 -35. நான் ஏற்கனவே 70 எடுத்தேன், எனக்கு இப்ப -35 இருக்கு. இந்த 70 எடுத்தோம்ல, இந்த 70 எடுத்தது வந்து இந்த 5 நம்பருக்குமே எனக்கு சரியா போயிடுச்சு. அந்த 70 நான் அசீவ் பண்ணது 70, ஓகேங்களா? இந்த மீதி இந்த 35 -35 வந்துருக்கு. இந்த -35 இந்த 5 பேருக்குமே பிரிச்சு தரணும், ஓகேங்களா? 5 பேருக்கு பிரிச்சு தரணும், 5ஆல் அடிக்கணும். அடிச்சா -7ன்னு வரும். 70 -7 63, ஓகேங்களா? இப்ப நம்ம எந்த நம்பர் அசீவ் பண்ணாலும் சரிதான், நம்மளுக்கு ஆன்சர் 63 வரும், ஓகேங்களா? அதை நம்ம வந்து ஈஸியான நம்பர் அச்சீவ் பண்றப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும். அடுத்து இதான் டீவியேஷன் மெத்தட், ஓகேங்களா? அப்புறம் டீவியேஷன் மெத்தட்ல முக்கியமானது இது எக்ஸாம்பிள் இருக்கட்டும். சரி, எக்ஸாம்பிள் இதுவே இருக்கட்டும், மறுபடியும் எழுதிக்கிறேன். இன்னும் எடுத்து 56 57 59 59 68 75, ஓகேங்களா? போன எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல அதே தான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ டீவியேஷன் மெத்தட்ல டீவியேஷன்ன்றது நம்ம வந்து ஒரு நம்பர் அசீவ் பண்றோம்ல, ஒரு நம்பர் ஆவரேஜ்னு ஒன்று அசீவ் பண்ணுவோம். அந்த ஆவரேஜ்ல இருந்து டிஃபரன்ஸ் எடுப்போம். அதுவே நான் எக்ஸாக்டா ஆவரேஜ் அசீவ் பண்ணிட்டேன்னா, இப்போ எக்ஸாக்டா நான் 63ன்றது எனக்கு ஆவரேஜ்னு தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு அசீவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அசீவ் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. இது முக்கியமான கான்செப்ட், நல்லா பாத்துங்க. நான் எக்ஸாக்டா 63 எனக்கு ஆவரேஜ், இதோட ஆவரேஜ் 63 தானே, 63. அதையே நான் அசீவ் பண்ணிட்டேன். இது எனக்கு இப்ப நான் கண்டுபிடிக்கல, ஓகேங்களா? நான் இப்ப ரெஃபர் பண்ணிக்கிறேன்.
நான் ஒருவேளை தெரியாம நான் 63 எக்ஸாக்டா அசியூம் பண்ணிட்டேன்னா என்ன வரும்னா, இப்போ இதை கழிச்சா என்ன வரும், -7, அடுத்து -6, இது -4, இது +5, இது +12, +12, 13, 17, 5 + 2 -17 +17 கூட்டம் எனக்கு 0 வரும். ஓகேங்களா? மீனையே நான் அசியூம் பண்ணா, அதாவது மீன்ல இருந்து டீவியேஷன் கண்டுபிடிச்சா, அதாவது கரெக்டா எக்ஸாக்ட் மீன்ல இருந்து நான் டீவியேஷன் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 0 வரும். அதாவது டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு, இது எல்லாமே டீவியேஷன், இந்த டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு இதை அப்படியே சம் பண்ணனா எனக்கு 0 வரும் ஆன்சர். ஓகேங்களா? மீன்ல இருந்து நான் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை சம் பண்ணா எனக்கு 0 வரும். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ரொம்ப பெரிய 2-3 கணக்கு கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஓகேங்களா? மீன்ல இருந்து மீன் கண்டுபிடிச்சதுனால டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுவே நான் எக்ஸாக்டா மீன் அசியூம் பண்ணிட்டேன்னா மீன்ல இருந்து டீவியேஷன் கண்டுபிடிச்சி அதை நான் சம் பண்ணனா எனக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஓகேங்களா? அது ஏன்ன்றதும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க. வாட் இஸ் த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த டீவியேஷன் ஃப்ரம் த மீன் ஆஃப் எ செட் ஆஃப் வேல்யூஸ்? 25, 65 எது ஒன்றா வேல்யூஸ் என்ன ஒன்றா கொடுத்துருக்கலாம். எனக்கு படித்த உடனே தெரிஞ்சிச்சு. சம் ஆஃப் த டீவியேஷன் ஃப்ரம் த மீன்ல இருந்து டீவியேஷனுடைய சம் கேட்டிருக்காங்க. மீன்ல இருந்து டீவியேஷன் கண்டுபிடிச்சி அதில் சம் கண்டுபிடிச்சி எனக்கு என்னதான் ஆன்சர் வரும், 0 தான் வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் 0 தான். இந்த வேல்யூ நீங்க படிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஓகேங்களா? மீன்ல இருந்து டீவியேஷன் கண்டுபிடிச்சி அதை சம் கண்டுபிடிச்சா 0, அவ்வளவுதான் ஆன்சர் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆனா இதுல முக்கியமானது என்னதுன்னா, டீவியேஷன்ன்றது வேற, மீன் டீவியேஷன்ன்றது வேற. ஓகேங்களா? மீன் டீவியேஷன்ன்றது அது தனி கான்செப்ட். ஓகேங்களா? டீவியேஷன்ன்றது தனி, மீன் டீவியேஷன்ன்றது தனி. ஓகேங்களா? இப்ப மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன், சரி, மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன்னு கேட்டாங்கன்னா அது வேற மாதிரி பண்ணணும். டீவியேஷன் ஃப்ரம் மீன்னு கேட்டாங்கன்னா அது வேற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? மீன் டீவியேஷன் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, இங்க டீவியேஷன் மட்டும் வராது. எக்ஸ்ட்ரா மீன் டீவியேஷன் வந்துச்சுன்னா அது கொஸ்டின் வேற. ஓகேங்களா? நீங்க கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அது எப்படின்ட்டு கொஸ்டின் வரப்ப நான் சொல்லுவேன். அடுத்த கான்செப்ட் மீன் டிவியேஷன் தான். மீனை முடிச்சுட்டு அடுத்து மீன் டிவியேஷன் தான் போவோம். ஓகேங்களா? மீனை முடிச்சுட்டு அடுத்து ஓகே நெக்ஸ்ட் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் 2-3 கான்செப்ட் பார்த்து அடுத்த மீன் டிவியேஷன் வரும். அப்போ நல்லா புரிஞ்சுடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த டீவியேஷன், வெறும் டீவியேஷன் ஆஃப் எ செட் ஆஃப் n வேல்யூஸ் ஃப்ரம் தேர் மீன். இதில் n வேல்யூஸ் இருக்குல்ல, அதை கொடுக்கவே இல்லை. மீன்ல இருந்து டீவியேஷன் கண்டுபிடிச்சி அதோட சம் கேட்குறாங்க. மீன்ல இருந்து டீவியேஷன் கண்டுபிடிச்சி அதோட சம் என்னதான் வரப்போகுது, 0. ஓகேங்களா? இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுவும் சின்ன சின்ன எக்ஸாம்ல, பெரிய பெரிய எக்ஸாம்ல, அதாவது நீங்க சிஜிஎல் மாதிரி எக்ஸாம்ல ஒரு பார்த்த உடனே ஒரு 10 செகண்ட் 5 செகண்டுக்குள்ள உங்களால ஆன்சர் போட முடியுதுன்னா எவ்வளவு டைம் மிச்சம் பாத்துங்க. பெரிய பெரிய எக்ஸாம்ல நான் எந்த எக்ஸாம்னு எதுவும் நான் ஏன் மென்ஷன் பண்ணேன்னா, நான் எடுக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் மட்டும்தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நான் வேற எங்க இருந்தும் கொஸ்டின்ஸ் நான் கலெக்ட் பண்ணல, வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க. The marks obtained by 5 students are 21, 27, 19, 26, 32. Later on 5 grace marks are added. இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்து போயிருங்க. இப்போ ஆவரேஜ் இருக்குல்ல, இது ஆவரேஜ் எடுக்கிறப்ப நான் ஃபுல்லாக கிளியராக சொல்லி தருவேன். இங்கே ஆவரேஜ்னு ஒரு இது சின்னது மீன் இருக்கா, இங்கே மீன்னால ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். இங்கேயும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரீஃபாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 27, 30, 35, அப்புறம் 37, 40ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிறேன். 5 நம்பர் எடுத்துக்கிட்டு இதோட ஆவரேஜ் நான் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன், கூட்டணும், இல்லைன்னா டிவியேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சிக்குவோம். டிவியேஷன் மெத்தட் பிரகாரம் நான் ஒரு 30ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் இங்கே -3ன்னு வரும். 30ன்னு எடுத்துட்டீங்க, அப்படியே பார்க்கணும். -3, அடுத்து 0, அடுத்து +5, 30ஓட அதிகமாக இருந்தால் +7, +10, -3, இங்கே -3, இங்கே 22, 22 19. ஓகேங்களா? +19, 30 + 19/5. நானும் எடுத்தேன், இது ஒன்றா வரும் வேல்யூ. ஓகேங்களா? 3.8, 33.8ன்றது என்னோட ஆவரேஜ். 33.8. இப்போ நான் இருக்கிற ஒரு எல்லா நம்பரும் கொடுத்தாங்கல்ல, இந்த எல்லா நம்பர் கூடயும் நான் 2 ஆட் பண்ண போறேன்.
2 ஆட் பண்ற ஏதோ ஒரு நம்பரை, ஆனா எல்லாத்துக்கூடயும் நான் சேமான நம்பரை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சேமான நம்பரை ஆட் பண்றேன்னா எனக்கு ஆவரேஜ் இப்போ 33.8ன்னு வந்துல 35.8ன்னு வரும். ஏன்னா இது எல்லாத்துலயுமே எனக்கு 2 எக்ஸ்ட்ரா ஆகுது, எல்லாத்துலயுமே 2 எக்ஸ்ட்ரா ஆகுது. ஓகேங்களா? அப்ப ஆவரேஜ்லயுமே எனக்கு 2 எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சா அதான் வரப்போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே இருக்கு, எக்ஸ்ட்ராவே எனக்கு 10 வந்து எக்ஸ்ட்ரா ஆடி இருக்கு. இது எக்ஸ்ட்ராவா சம் வந்து 10 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகேங்களா? ஆவரேஜ் என்ன பண்ணிருப்போம், இந்த 10 எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல, இந்த 10 இந்த 5 பேருக்கும் பிரிச்சு கொடுப்போம். இந்த 2 வரும், அது ஆவரேஜ் கூட ஆட் பண்ணுவோம். எல்லாருக்கும் அந்த 2 ஆட் ஆயிடுச்சுன்னா ஆவரேஜ் 2 தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி நம்பர், இதை மட்டும் சும்மா எழுதிங்க. ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ல அடிஷன் பண்ணாங்கன்னா, அப்படி இல்லைன்னா சப்ராக்ஷன் பண்றாங்க, இல்லைன்னா மல்டிபிகேஷன் பண்றாங்க, இல்லைன்னா டிவிஷன் பண்றாங்கன்னா, எல்லா நம்பரையும் பண்ணாங்கன்னா ஆவரேஜ்ல அதே மாதிரி சேம் இம்பாக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு 2 ஆட் பண்ணாங்க, அப்போ ஆவரேஜ்ல 2 அதிகமாயிருக்கு. 2 மைனஸ் பண்ணாங்க, எல்லா நம்பர்லயும் -2 பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ஆவரேஜ்லயும் -2 ஆயிருக்கும். எல்லா நம்பர்லயுமே 2ஆல பெருக்கி இருக்காங்கன்னா எனக்கு ஆவரேஜும் 2ஆல பெருக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? 67.6 ஆகும். ஓகேங்களா? எல்லாத்தையுமே ஏதோ ஒரு நம்பரால் அடிக்கிறாங்கன்னா 3ஆல் அடிக்கிறாங்கன்னா ஆவரேஜும் எனக்கு 3ஆல் அடிப்பாங்க. ஓகேங்களா? அடிஷன் பண்ணாலும் சரி, சப்ராக்ஷன் பண்ணாலும் சரி, மல்டிபிகேஷன், டிவிஷன், எதுவும் எல்லாமே எல்லா நம்பருக்கும் நடந்துச்சுன்னா ஆவரேஜ்லயும் அதான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது கான்செப்ட். இப்போ அதோட கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். Marks obtained by 5 students are 21, 27, 19, 26, 32. Later on 5 grace marks are added to each of students. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. வாட் ஆர் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் த ரிவைஸ்டு மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா? ரிவைஸ்டு மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ரிவைஸ்டு மார்க்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே 21ன்றது எல்லா இடத்துக்கும் 5 கூட்டி 26, 32, 24, 31, 37ன்னு போட்டு இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். இல்லை இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 5 கூட்டினாலும் ஓகே தான். ஓகேங்களா? உங்க விருப்பம், நீங்க எது பண்றன்றது உங்க விருப்பம். ஓகேங்களா? நான் இதை வச்சே போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 21, 27 இது எல்லாமே இருக்கு. சின்ன நம்பரா இருக்குன்னா டோட்டல் சம் பை டோட்டல் நம்பர் போட்டாலுமே ஓகே தான். டிவியேஷன் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். டிவியேஷன் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர் கொடுக்குறப்ப டிவியேஷன் ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி கூட்டி போறதெல்லாம் அங்கே ஒரு வேலைக்கே ஆகாது. ஆனா வந்து இது மாதிரி சின்ன நம்பர்ஸ்லாம் ரெண்டுமே பெஸ்ட் தான். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 40, 50, 70, 100, 108, 117, 117, 125, 125 5 நம்பர் இருக்கு. 5ஆல் அடிச்சுன்னா என்ன வந்துடும்? 2, 25ன்னு வந்துடும். ஓகேங்களா? 125 25, அது கூட நான் 5 ஆட் பண்ணும். ஏன்னா எல்லாத்துக்கூடயும் 5 ஆட் பண்ணியிருக்காங்க. 5 ஆட் பண்ணா என்ன வந்துடும்? 30. ஓகேங்களா? ஆன்சர் அவ்வளவுதான். இது இப்படி போட்டாலும் சரிதான், இல்லை இந்த நம்பருக்கு நீங்க ஆவரேஜ் எடுத்தாலுமே அதே 30 தான் வரப்போகுது. அது நீங்க டிவியேஷன் மெத்தட்ல போட்டாலும் சரி, நார்மல் மெத்தட்ல போட்டாலும் சரி, 2 மெத்தடுமே போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The arithmetic mean of the series x1 x2 xn is 1. arithmetic mean கொடுத்துறாங்க. அந்த சீரிஸோட arithmetic mean 1ன்னு கொடுத்துறான். then what will be the arithmetic mean of x1 by k, x2 by k, x3 by k xn by k? எல்லா நம்பர்லயுமே எனக்கு கேவால் அடிச்சிருக்காங்கன்னா ஆவரேஜும் கேவால் அடிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த சீரிஸோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இந்த சீரிஸோட ஆவரேஜ் பை கே. இந்த சீரிஸோட ஆவரேஜ் வந்து 1, அப்போ 1 by k-ன்றது ஆன்சர். தெரிஞ்சுன்னா ஒரு நிமிஷம் பார்த்தாலே நீங்க ஆன்சர் பண்றீங்க. ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ல நீங்க என்ன பண்ணாலும் ஆவரேஜா அதே மாதிரி தான் மாறும். ஓகேங்களா? அடுத்து இந்த மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் செட் x1 x2 xn is 20. what will be the mean of x1 plus 4 x2 plus 8 xn plus 40? ஓகேங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுங்க, இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நான் வந்து ஒரு 4 நம்பர் எடுத்துக்கிறேன். 23, 27, 32, 42 4 நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 4 நம்பர் எடுத்துக்கிறேன். 4 நம்பர் எடுத்துட்டு இதுல ஒரு நம்பர் கூடயும் நான் ஏதோ ஒன்று கூட்டுறேன். இது கூட வந்து 5 கூட்டுறேன், இது கூட 7 கூட்டுறேன், இது கூட 3 கூட்டுறேன், இது கூட 2 கூட்டுறேன். ஓகேங்களா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆவரேஜ் எடுத்துங்க. இதை பண்ணி இப்ப இருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தேன் இதுக்கான ஆவரேஜ், இந்த முதல் 4க்கான ஆவரேஜ் எடுக்கலாம். 50, 82, 124 by 4ன்றப்ப 31ன்றது ஆவரேஜ். ஓகேங்களா?
இப்போ எல்லாத்துக்கும் நான் இது கூட 5 கூட்டியிருக்கேன், இது கூட 7 கூட்டியிருக்கேன், இது கூட 3 கூட்டியிருக்கேன், இது கூட 2 கூட்டியிருக்கேன். இப்போ ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா இதோட சம் என்ன வந்துச்சு 124 பிளஸ் இதை தனியாக கூட்டிங்க, இது கூட கூட்டினாலும் சரி, இதை தனியாக கூட்டினாலும் சரி ஒன்று தானே. 12, 15, 17 17 பை இது டோட்டல் சம். ஆவரேஜ்ன்றப்ப இந்த 4 வந்து அதே 4 தான் இருக்க போகுது. ஏன்னா இங்க வந்து நம்பர்ஸ் மாறல, 4 வேல்யூ தான் இருக்கு. இப்பவும் 4 வேல்யூ தான். ஏன்னா இந்த 5 வந்து இது கூட கூட்டிட்டாங்க, 7 இது கூட, இது 3 இது கூட, 2 இது கூட கூட்டிட்டாங்கன்றப்ப எனக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மாறல, இருக்கிற வேல்யூஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்றாங்க, டிக்ரீஸ் பண்றாங்கன்றது எனக்கு தேவையில்லை, நம்பர்ஸ் மாறல. ஓகேங்களா? மாறலன்றப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த 124/4 இது தனியா வந்துடும். ஏன்னா பகுதியில் வந்து ஒரு நம்பர் டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டுத்துக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். ஓகேங்களா? 17/4. இப்போ 127/4 நம்ம 31 கண்டுபிடிச்சா அதே தான். 17/4ன்றப்ப 4.1/4 25. ஓகேங்களா? சாரி, 4.25. ஓகேங்களா? இப்ப 35.25 வந்துச்சு. இப்ப எனக்கு ஏற்கனவே இதோட இது தெரியும், ஆவரேஜ் தெரியும். இப்ப இதுக்கு மட்டும் நான் தனியா ஆவரேஜ் எடுத்தேன்னு வச்சுங்களேன், 12, 15, 17 17/4 எடுத்து கூட்டினா போதும், 35.25. ஓகேங்களா? நம்மளுக்கு இதுதான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணல, அது கூடயே வந்து ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்றாங்க, இல்லைன்னா செப்பரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா செப்பரேட் பண்றாங்கன்னா, வெறும் அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் தான். ஓகேங்களா? ஆட் பண்றாங்க இல்லைன்னா செப்பரேட் பண்றாங்கன்னா அதை மட்டும் தனியா, அந்த வேல்யூ மட்டும் தனியா எடுங்க. ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்க, இப்போ செப்பரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ மைனஸ்ல போட்டுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து -5 பண்ணியிருக்காங்க, -7 பண்ணியிருக்காங்க, -3, -2 இருக்குன்னா எல்லாத்தையும் கூட்டுங்க. -12, -17. ஏற்கனவே இருந்த 31 ஆவரேஜ் அப்படியே இருக்கணும். -17/4 இங்க +17 ஆட் பண்ணனால +17/4, மைனஸ் பண்ணிதான் -17/4. இல்ல இதுல ஏதோ ஒரு நம்பரை பிளஸ் பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு மைனஸ் பண்ணிருக்காங்கன்னா இங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே பண்ணுங்க. -12 + 5 7 ஆயிடும். 31 -7/4. ஏன் அந்த 4 போடணும்னா இது 4 நம்பர். இப்போ வந்து இதுல 3 நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. 23, 27, 32, 42 இருக்குல்ல, இதுல இந்த நம்பர் கூட 5, இந்த நம்பர்ல -4 பண்ணிருக்காங்க, இதுல 3 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இந்த நம்பர் சும்மா விட்டாங்கனாலுமே இதோட ஆவரேஜ் எனக்கு 31 அப்படியே இருக்கும். இதுக்கு நான் தனியா போடுறப்ப 5 -2 வருதா, -2 வருது, டிவைட் பைல எனக்கு 4 தான் வேணும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு 4, இந்த 4 நம்பருக்கான ஆவரேஜ் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். இங்க நான் 3 நம்பருக்கு மட்டும் தான் கூட்டிடுறேன், அப்போ நான் 3ஓட ஆவரேஜ் எடுக்கணும்னா தப்பாயிடும். ஓகேங்களா? எப்பவுமே பைல வந்து 4 தான் வரணும். ஏன்னா இந்த 4 நம்பரோட ஆவரேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எத்தனை நம்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்? இந்த 4 நம்பரோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மேல இருக்கிறது ஒரு 4, இந்த கீழே இருக்கிறது நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கல. இது வந்து இதோட ஹேட் ஆகுது, இது வந்து செப்பரேட் ஆகுது, இது வந்து மைனஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வேல்யூ. ஓகேங்களா? 1/2 30.5ன்றது ஆன்சர். இப்ப ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு நம்பரை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்கன்னா, ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் ஆட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளுக்கு சேம் எக்ஸாம்பிளே இருக்கட்டும், 23, 27, 32, 42 இப்படி இருக்கு. இதோட ஆவரேஜ் வந்து 31. இப்போ நான் இதுல ஒரே நம்பர்ல மட்டும் 23 கூட மட்டும் நான் ஒரு 16 ஆட் பண்ணிக்கிறேன், மீதி 3 எதையும் பண்ணல. இப்போ ஆவரேஜ் என்னன்னு கேட்கறான்னா, ஆவரேஜ் என்னன்னு கேட்கறப்ப இந்த 16 இந்த 4த்துக்குமே சொந்தமாயிடும். ஏன்னா ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஆவரேஜ் எனக்கு 31 தெரியும். இந்த 16 மற்ற இது கூடயுமே எதுவுமே ஆட் ஆகல, 16 / 4 ஏன்னா ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 35ன்றது ஆன்சர். ஓகேங்களா? எந்த நம்பரை எதனா ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணாலும் சரிதான், ஆவரேஜ் கேட்கறப்ப அதுக்கு மட்டும் தனியா எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் அடிச்சு அப்புறம் கூட்டணும். கழிச்சாலும் சரிதான். இப்போ வந்து -16 சொல்லியிருந்தாங்கன்னா -16ன்னு போட்டிருக்கணும். ஓகேங்களா? பிளஸ் பண்ணா பிளஸ், மைனஸ் பண்ணா மைனஸ். இப்போ ஏதோ ஒரு நம்பரை மட்டும் இன்ட்டு பண்றாங்கன்றதுனால அது தனியா ஆகிடும். ஓகேங்களா? இன்ட்டு டிவிஷன் இங்க வராது. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் ஆவரேஜில் வரப்ப நான் டீப்பா சொல்லி தரேன். இப்போ மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் செட் இஸ் x1, x2, x10 வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த மீன் ஆஃப் x1 + 4, x2 + 8 சீரியஸா அரித்மெட்டிக் ப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் சொல்லியிருக்காங்க. 4, 8, 12, 16 போயிட்டே இருக்கு, 40 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? x1 இருந்து x10 வரைக்கும் இருக்கிறதுக்கான ஆவரேஜ் எனக்கு தெரியும். ஆவரேஜ் எனக்கு 20ன்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிருக்கிறது என்னது? 4, 8, 12, 16, 40 வரைக்கும். 4ல இருந்து
டாட் 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 40 வரைக்கும் ஓகேங்களா. இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு போதும். இதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கூட்டிட்டாலே எனக்கு வேல்யூ முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு ஓகேங்களா. கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் என்னது, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் அடிச்சிங்கன்னா அதான் ஆவரேஜ். 44/2 22ன்றது தான் ஆவரேஜ் ஓகேங்களா. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எது இருந்தாலும் சரிதான். அதில் ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் அடிச்சிங்கன்னா அதான் ஆவரேஜ் ஓகேங்களா. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கிறது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 3 5 7 9 11 13 இது எல்லாமே 2 2 2ஆ கூடி போயிட்டு இருக்குல்ல. இது எல்லாமே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டுங்க, கூட்டி 2ஆல் அடிங்க, 7ன்றது தான் எனக்கு ஆவரேஜ் ஓகேங்களா. 1 + 13 14 14/2 7 ஓகேங்களா. இந்த ஆவரேஜை பொறுத்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல் அடிச்சாலும் சரி தான். இல்லை இந்த சைட்ல இருந்து செகண்ட் நம்பர், இந்த சைட்ல இருந்து செகண்ட் நம்பர், அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் அடிங்க, அப்பயும் எனக்கு ஆவரேஜ் சேமாக தான் வரும். 14 3 + 11 14 14/2 7. இல்லைன்னா இந்த சைடில் 3 இந்த சைடில் 3ஆவது நம்பர் ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு 7 தான் வரும். இல்லைன்னா இது வந்து தனியாக இருக்கு பாருங்க. இப்போ இதனால தான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இந்த நடுவில் இருக்கிற நம்பர் வந்து எனக்கு ஆவரேஜாக வரும் ஓகேங்களா. எந்த நம்பராக இருந்தாலும் சரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ரைட் சைடில் இருக்கிறதையும் கூட்டி நம்ம 2ஆல் அடிச்சோன்னா அதான் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும், இல்லை இந்த சைட்லேருந்து செகண்ட், இந்த சைட்லேருந்து செகண்ட், இந்த சைட்லேருந்து தேர்ட், இந்த சைட்லேருந்து தேர்ட், இந்த சைட்லேருந்து ஃபோர்த்து, இந்த சைட்லேருந்து ஃபோர்த்து கூட்டி 2ஆல் அடிச்சிங்கன்னா அது எனக்கு ஆவரேஜாக வரும் ஓகேங்களா. இப்போ இது எனக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தெரிஞ்சிச்சு. 4 8 12 எல்லாமே 4 நாளாக கூட்டிட்டு போயிருக்கு. அப்போ ஆவரேஜ் என்ன இருக்கும், 4 + 40/2 22 ஓகேங்களா. ஏற்கனவே ஆவரேஜ் எனக்கு 20, இந்த நம்பர் எல்லாமே எனக்கு ஆட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையுமே நான் எதால இது எல்லாத்துக்குமே ஆவரேஜ். இது எல்லாமே வந்து 10 நம்பர் இருக்கு. அப்போ நான் 10ஆல் தான் அடிச்சிருப்பேன் ஓகேங்களா. 10 நம்பர் இருக்கு, அதோட சம் என்னவோ 10ஆல் தான் அடிச்சிருப்பேன் ஓகேங்களா. இப்போ எனக்கு கீழே 10ன்றது கரெக்டாக இருக்கு. ஆவரேஜ் என்ன வந்திருக்கு 22. நான் அந்த சம்மு பை இப்படி போடல, வேற மெத்தட்ல போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதோட ஆவரேஜும் 4லேருந்து 40 வரைக்கும் இருக்குல்ல, இதோட ஆவரேஜும் கூட்டினா நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் சேர்ந்தோட ஆவரேஜ் ஆகிடும் ஓகேங்களா. 20 + 22 42ன்றது ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mean of a set of 120 observation is 80. 10 is subtracted from each of the observation. 120 அப்சர்வேஷன் இருக்கு, அதோட ஆவரேஜ் வந்து 80. எல்லாத்துல இருந்துமே ஈச்ல இருந்து 10 கழிக்கிறாங்கன்னா இப்போ ஆவரேஜ் என்ன ஆயிட்டு இருக்கும் 70 ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஈச் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ரிசல்ட் இஸ் டிவைடட் பை 7. அடுத்து வர எல்லா வேல்யூமே 7ஆல் அடிச்சிருக்காங்கன்னா ஆவரேஜுமே நான் 7ஆல் அடிச்சிக்கலாம்ல. ஈச் அண்ட் எவ்ரினா அதில் பண்ணுற எல்லாமே வந்து ஆவரேஜில் இம்பாக்ட், அது சேம் இம்பாக்டே ஏற்படுத்தும். இப்போ 7ஆல் அடிக்கிறாங்கன்னா சேம் ஆவரேஜ்லையும் 7ஆல் அடிக்கணும். 70/7 10 ஆகிடும் ஓகேங்களா. வாட் வில் பி த மீன் ஆஃப் த நியூ செட். நியூ செட்டோடைய மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க 10. மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான், 10 தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த மீன் ஆஃப் த நம்பர்ஸ் 27 + x 31 + x 89 + x 107 + x 156 + x is 82, then what will be the mean of 130 + x 126 + x 68 + x. இந்த கொஸ்டின் என்னன்னா நம்ம முதல்ல இதுக்கான மீன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ் தேவை ஓகேங்களா. கூட்டுங்க, இது டிவியேஷன் மெத்தடில் போட்டாலும் போடலாம். இது வந்து அவ்வளோ பெரிய நம்பர் இல்லை. அப்புறம் எக்ஸ்லாம் இருக்கு, டிவியேஷன்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்க ஓகேங்களா. அதனால டிவியேஷன் மெத்தட் நார்மல் மெத்தட்லேயே போடுங்க. 58 இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த 20 30 இதை மட்டும் கூட்டிப்போம். நார்மல் எப்படி வேணா யார் வேணா எப்படி வேணா கூட்டலாம். 50 130 230 280 380 388 388 397 406 412 தப்பா கூட்டம் வருது இருங்க 1 செகண்ட். 50 130 230 380 388 397 404 410 ஓகேங்களா. 410 பிளஸ் 410 410 என்ன இது 1 செகண்ட். 410 பிளஸ் எக்ஸ், எத்தனை எக்ஸ் இருக்கு 5 எக்ஸ் இருக்கு ஓகேங்களா. இது எனக்கு சம்மு. எனக்கு இங்க கொடுத்துருக்கிறது 82ன்றது ஆவரேஜ். ஆவரேஜ் கூட ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் சம் பை டோட்டல் நம்பர்.
எனக்கு சம் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டல் சம் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ எனக்கு டோட்டல் நம்பர் எத்தனை? 1 2 3 4 5 5 நம்பர் இருக்கு. அப்போ 5. ஓகேங்களா? இந்த பக்கமும் டோட்டல் சம், இந்த பக்கம் டோட்டல் சம். அப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணிக்கலாமா? இப்போ 5ஆல் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 5ஆல் இந்த சைடு அடிக்கிறேன்னா இதுலயும் 5 அடிக்கணும், இதுலயும் 5 அடிக்கணும். 82. ஓகேங்களா? இங்க கூட்டல் இருக்குல்ல, கூட்டல் இருக்கிறப்போ வந்து ஒரு 5 இதை தனியா அடிக்கணும், இதை தனியா அடிக்கணும். ஓகேங்களா? பெருக்கல் இருக்கிறப்போ 1 மட்டும் அடிச்சா போதும். 82 அடிக்கணும் அவசியம். 82 அடிக்க கூடாது. கூட்டல்ல இருக்கிறப்ப 2 நம்பரையுமே அடிக்கணும். ஓகேங்களா? அடிச்சா 82 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 82ன்னு வரும். 82 கூட 0 கூட்டினா தான் எனக்கு 82 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 0. எக்ஸோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருச்சா? அப்போ இதோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடினா எக்ஸ் அப்படியே விட்டுருங்க. மீதி இருக்கிறது என்ன? 250 250 310 360 360 375 375 5 நம்பர் இருக்கு. அடிச்சீங்கன்னா 775ன்றது ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரித்மெட்டிக் ஆர் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். அரித்மெட்டிக் மீன் இது சிஜிஎல் மெயின்ஸ்ல கேட்டது. அரித்மெட்டிக் மீன் சராசரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா அதுவும் சிஜிஎல் மெயின்ஸ்ல இது மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸும் மெயின்ஸ்லயும் வரும். ஓகேங்களா? கூட்டினா என்ன வரும் பாருங்க. இதை நீங்க டிவிஷன் மெத்தட்ல போகணும் அவசியம் இல்லை. சின்ன நம்பரா இருக்கு, சீக்கிரமா கூட்டி அப்படியே அடிச்சுக்க வேண்டியதுதான். 40 60 100 100/5 20. எந்த மெத்தட் டிவிஷன் மெத்தட்ல போட்டாலும் சரி தான், நார்மல் மெத்தட்ல போட்டாலும் சரி தான். இது ஒரு 2 5 செகண்ட் 10 செகண்டுக்கான வேலை கூட இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மீன் அப் டு த 2 டெசிமல் பாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இதுல இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இதோட மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க, சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, நம்மளுக்கு சராசரி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தானே முழு நம்பருக்கான சராசரி தனியாகவும் டெசிமலா இருக்கிற நம்பருக்கு சராசரி தனியாகவும் பாருங்க. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சராசரி மீனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏற்கனவே நம்ம முன்னாடி கொஸ்டின்ல பார்த்துருக்கோம்ல, ரெண்டு எல்லாத்தையுமே வந்து 8 6 இது எல்லாமே இருக்குல்ல, இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம கூட்டி 1 2 3 4 5 6 7 7ஆல் அடிக்க போறோம். பாயிண்ட்ல இருக்கிறதையும் கூட்டி 7ஆல் தான் அடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம தனித்தனியா சராசரி எடுத்து கூட்டிக்கிட்டாலே எனக்கு சேமான ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? இப்ப 8 + 6 14 21 21 33 48 62 71 71 எத்தனை நம்பர் இருக்குங்க? 7 நம்பர் இருக்கு. 10 புள்ளி சம்திங் 1/7 10 1/7. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கூட எதை ஆட் பண்ணணும்? டெசிமல்ல இருக்கிறதெல்லாம் கூட்டணும். டெசிமல்ல இருக்கிறதெல்லாம் கூட்டணும். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் 10ஓட அதிகமாக இருக்கு. இது மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா? வர வைக்கிறதுலாம் வர வைக்கலாம். 0.9 14 22 25 25 31 35 43 43ன்னு வருதுன்னா 4.3 அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்தையும் கூட்டிருக்கும், ஒரு சாணம் தள்ளி தான் புள்ளி இருக்கு பை 7. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 10.76 தான் வரப்போகுது. ஓகேங்களா? நான் ஏன் போடலன்னா, எனக்கு 10ஓட அதிகமா இருக்கிறது ஒரே ஆன்சர் தெரிஞ்சிச்சு, அப்பயே நான் மாறிடுவேன். ஓகேங்களா? ஃபுல்லா சால்வ் பண்ணன்ற ஆன்சர் ஏன் இது இல்லை, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்கணும். அதிகமா படிக்கிறது எப்போ தெரியும்னா, நம்ம எப்போ வந்து நம்ம இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்றோம்ல, அதுதான் வந்து பெஸ்ட். அந்த ஸ்டேஜுக்கு தான் நீங்க வரணும். உங்களுக்கு தெரியும்ட்டு இப்போ நீங்க போட்டு இதை போட்டு ஆட் பண்ணி போட்டீங்கன்னா உங்க டைம் வேஸ்ட். நீங்க 10ஓட அதிகமாக தான் வரப்போகுது. 10ஓட அதிகமாக ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வாட் இஸ் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட மீன் என்னன்னு கேட்குறப்ப டிவிஷன் மெத்தட்ல நான் போடுறேன். ஓகேங்களா? டிவிஷன் இங்க பாருங்க, ஆப்ஷன் எல்லாமே வந்து 50க்கு நியர்பையா தான் இருக்கு. எனக்கு வேல்யூஸ்மே 50க்கு நியர்பையா தான் இருக்கு. நான் 50 எடுத்துக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன், 50ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அசியூம் பண்ணது 50. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன வரும்? +4. அடுத்து -27 23 இருக்கு, அப்போ -27 66 இருக்கு, அப்போ +16 44 இருக்கு, அப்ப -6 44 -50. ஓகேங்களா? இந்த சைட்ல இருந்து அந்த 50 கழிக்கணும். அசியூம் பண்ணது வேல்யூ எனக்கு 50. ஓகேங்களா? 79 - 50 29. அடுத்து 21 - 50 -29. -50 4 67 - 50 17 29 - 50 -21 59 - 50 +9. இது அப்படியே கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? -20 +29 கேன்சலு. இது பார்த்தீங்கன்னா +10 நிற்கும். அடுத்து 4 17 21 21 கேன்சலு.
19 23 -4ன்னு வருது ஓகேங்களா. 50 -4ன்னு வருது. இந்த -4 எத்தனை பேர் இருக்காங்க எல்லாருக்குமே பிரிச்சிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க. அப்போ 10ஆல் அடிக்கணும் ஓகேங்களா. 50 - 0.4 அப்போ 49.6 எது இருக்கோ அதான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த மீன் ஆஃப் x plus 1 x plus 12 2x plus 3 and 3x plus 5 is 21 then the value of x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மீன் வந்து எனக்கு தெரியும். அப்போ கூட்டிங்க 4 1 13 16 18 18 x 2x 4x 7x plus 18 7x plus 18 ஈக்குவல் டு 21 போட்டால் தப்பாயிடும். என்னது நான் சம் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே எனக்கு சம்மோட வேல்யூ தான் எழுதணும். 1 2 3 4 4 இருக்கு ஓகேங்களா. அப்போ 4 வேல்யூ இருக்குன்னா அந்த 4 வேல்யூ எவ்வளோ பேருக்குனா தான் ஆவரேஜ் அந்த டோட்டல் நம்பரை பேருக்குனா தான் நம்மளுக்கு டோட்டல் சம் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன வரும் ஆன்சரு 84ன்னு வரும். 84ல் 18 போயிடுச்சுன்னா 84ல் 18 போயிடுச்சுன்னா 66 தப்பு பண்ணியிருக்குமோ. 2x 4x 7x 13 16 21 சாரி 21ன்றப்ப 84 84ல் 21 போயிடுச்சுன்னா மீதி 63 7x ஈக்குவல் டு 63 x ஈக்குவல் டு 9 ஓகேங்களா. ஆன்சர் 7x. அப்போ இந்த எக்ஸ் ஒரு 7 9 7 63 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. if the mean of the following data is 9 then find the value of k. மீன் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. மீன் எனக்கு 9ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக கூட்டுங்களேன். எத்தனை நம்பர் இருக்குங்க? 1 2 3 4 5 6 7 8 9. மீன் 9னா சம் என்னவா இருக்க போகுது? 81 இருக்க போகுது. ஏன்னா 9 இங்கே 9 நம்பர் இருக்கு. மீனோட வேல்யூ ஆவரேஜ் வந்து 9 9 × 9 81. கூட்டினா ஒன்று வரும் 18 29 29 31 60 73 73 -2. இந்த -2 அங்கேயும் மைனஸ் தான் ஓகேங்களா. எத்தனை சொன்னேன்? 73 சொன்னா 73 70 ஆயிடும். 70 69 ஆயிடும் ஓகேங்களா. 69 + 3k ஈக்குவல் டு 81. இப்போ அந்த 69 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு 3k ஈக்குவல் டு 12ன்னு வரும். 69 அந்த சைடு போச்சுன்னா -69 ஆகும். மைனஸ் அது ப்ளஸ் 12 k ஈக்குவல் டு 4ன்றது எனக்கு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the mean of x plus 3 x plus 5 x plus 8 x plus 9 observation is 9. What will be the mean of last 3 observation? லாஸ்ட் 3 அப்சர்வேஷனோட மீன் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும். எக்ஸோட வேல்யூ தெரியும்னா இது அப்படியே இதோட மீன் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்களா. 5 நம்பரோட மீன் 9னா சம் வந்து 45 போட்டா 5x + 8 16 25 5x + 25 ஈக்குவல் டு 40. 25 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 5x ஈக்குவல் டு 20ன்னு ஆகிடும். x ஈக்குவல் டு 4. எக்ஸோட வேல்யூ 4ன்னு வருது ஓகேங்களா. இந்த 3 நம்பரோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இதில் 3 நம்பரோட சம் எக்ஸோட வேல்யூ வந்து 4னா இங்கே 3 வாட்டி எக்ஸ் இருக்கு 12 12 5 8 13 25 25 34 34 சம்மு 3 நம்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப டிவைட் பைல 3 போடணும். 34/3. இதெல்லாம் ஒரு செகண்ட் சிம்பிளான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. லெட் எக்ஸ் பார் x1 பார் அண்ட் x2 பார் x1 பார் அண்ட் x2 பார் be the means of two sets மீன் சொல்லியிருக்காங்க. கம்பரைசிங் n1 and n2 observations. அதில் n2 வந்து சின்னது, n1 பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி if x bar is mean when they are இங்கே x bar is the mean when they are polled then which one of the following is correct? ஓகேங்களா. இப்போ ஒரு செட்டு வந்து இருக்கு, அதோட மீன் வந்து x1 பார்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு செட்டோட மீன் வந்து x2 பார்னு சொல்லியிருக்காங்க. இதில் x2 வந்து பெருசு x1ஓட, அதே மாதிரி இந்த x2 வந்து பெருசு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? n1 n2 நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்ல வந்து n1 நம்பர்ஸ் இருக்காங்க, n1 வேல்யூஸ் இருக்கு, செகண்ட் n2 வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு n2 வந்து சின்னதா இருக்கு, n1 வந்து பெருசா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த ரெண்டு செட்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் எடுக்கிறாங்க. அது எக்ஸ் பாரா இருக்கு. அப்ப எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க நார்மலாவே சின்னதாக ஒரு நம்பர் கான்செப்ட் தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். 3
ஒரு நம்பர் 7ன்னு இருக்கு, ஒரு நம்பர் 3, ஒரு நம்பர் 7ன்னு இருக்குன்னா இதோட ஆவரேஜ் எங்க வரும் பார்த்தீங்கன்னா இதோட மிடில் இருக்கிறது தான் வரும். ஆவரேஜ் எங்க இருக்கும்? இதோட மிடில் தான் இருக்கும். இதோட அதிகமா இருக்கும், இதோட கம்மியா இருக்கும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கும். ஆவரேஜ் இதோட நடுவுல மட்டும்தான் இருக்கும், அதிகமாவே போகாது. ஓகேங்களா? கம்மியாகவும் ஆகாது. இப்போ 3ஓட கம்மியா ஆவரேஜ் வரும்னா வராது, 7ஓட அதிகமா ஆவரேஜ் போனா போகாது. இதோட எக்ஸாக்டா மிடில் எதுவும் அதான் ஆவரேஜ். ஓகேங்களா? இதே தான் இங்கேயும். இப்போ ஃபர்ஸ்டோட ஆவரேஜ் x1, செகண்டோட ஆவரேஜ் x2 பார்னு இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண பிறகு வர ஆவரேஜ் இருக்க போகுது. ஓகேங்களா? நடுவுல தான் இருக்க போகுது. அது வந்து நடுவுல தான் இருக்க போகுது. அது இதுல பாத்தீங்கன்னா x1ன்றது சின்னது, x1ன்றது தான் ரொம்ப சின்னது, அதோட பெருசா இருக்கும். x2ன்றதோட சின்னதா இருக்கும். ஓகேங்களா? x2 பாரோட சின்னதா இருக்கும். ஏன்னா நீங்க ஆவரேஜ் எடுத்தீங்கனாலே எப்பவுமே நடுவுல தான் வரும். இங்க என்னன்னா செட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவுதான் வேல்யூ இதுவானாலுமே வேல்யூஸ் வந்து n1 அதிகமா இருந்தாலும் சரி, n2 அதிகமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரிதான், எனக்கு ஆவரேஜ் வந்து பிட்வீன்ல தான் வரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஓகே தான், இருந்தாலும் இதுல x1 பத்தி குறிப்பில்லை, பில இது வராது. இதுல வந்து தப்பு, x1ன்றது சின்னதா இருக்கணும். இங்க x1 மைனஸ் இதெல்லாம் என்னன்னே தெரியும், இதெல்லாம் இப்படிலாம் ரிலேஷனே இல்லை. ஓகேங்களா? அப்ப இதுவும் வராது, ஜீரோலாம் இல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து அப்போ சேமா இருந்தால் தான் ஜீரோ ஆயிருக்கும், அப்படிலாம் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் கேட்பீங்க இது வந்து 3, இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ நான் எடுத்த எக்ஸாம்பிள் வந்து 3, 5, 7 சொன்னேன். இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் வந்து 5ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 3க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸு -2, 7க்கும் 5க்கு 2 டிஃப்ரென்ஸ் 2. ஓகேங்களா? இங்கே 0 ஆயிருக்கும். இது எப்பனா எனக்கு வேல்யூஸா இருக்கிறப்ப இது ஓகே, வேல்யூஸா இருக்கிறப்ப இது எனக்கு ஓகே. ஆனா இங்க கொடுத்துருக்கிறது செட்டு. ஓகேங்களா? செட்டுன்றப்ப எந்த செட்டோட வேல்யூ அதிகமா இருக்கோ, இப்போ n1ன்றது வந்து 10 நம்பரு, n2ன்றது வந்து ஒரு 5 நம்பர்னா எந்தோட வேல்யூ அதிகமா இருக்கோ அதோட ஆவரேஜ் பக்கத்துல தான் இருக்கும் இப்போ எடுக்கிற நம்ம ஆவரேஜ். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, ஆவரேஜ் ஃபுல்லா நம்ம ஆவரேஜ் கான்செப்ட் படிக்கிறப்ப இது நல்லாவே புரிஞ்சிடும். சரி, இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இது ஒரு கான்செப்ட் வச்சு சொல்றேன். இப்போ n1, n2 இது வந்து ஒரு 5 நம்பர் இருக்கு. n1 பெருசா? n1 தான் பெருசு. ஓகேங்களா? இது n1 வந்து ஒரு 10 ஒரு 6 நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். 5 1 சாரி, ஈஸியாவே சொல்லி தரேன் உங்களுக்கு. n1ல இருந்து ஒரு 10 நம்பர் இருக்கு, 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர் இருக்கு, 11 வரைக்கும் இருக்கிற நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். n2ல ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அது வந்து 12, 13, 14, 15, 16, 17 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அது நான் 6 நம்பர் எழுதிட்டுனா சரி, 6 நம்பர் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 நம்பரே எழுதிப்போம். இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு மிடில் இருக்கிற நம்பர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஆவரேஜ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2 அடிச்சா போதும். இப்போ எனக்கு ஆவரேஜ் வந்து 6. இதோட ஆவரேஜ் என்னது? இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன் ஒன்று கூடி தான் போயிருக்கு. 28/2 14. ஓகேங்களா? இதோட ஆவரேஜ் 6, இதோட ஆவரேஜ் 14. ஓகேங்களா? ஆனா இந்த செட்டு ரொம்ப சின்னது, இந்த செட்டு ரொம்ப பெருசு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் கூட்டின பிறகு ஆவரேஜ் எங்க வரும்னா எந்த செட்டு பெருசா இருக்கோ அது பக்கத்துல தான் போகும். ஓகேங்களா? எனக்கு ஆவரேஜ் வந்து மிடில் வராது. எப்போ மிடில் வரும்? 2 வேல்யூஸ் இருந்தா மிடில் வரும். இது மாதிரி செட் இருந்தா எந்த செட்டு வந்து பெரிய செட்டோ அது பக்கத்துல தான் போகும். ஓகேங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் இப்ப வந்து 1ல இருந்து 16 வரைக்கும் கூட்டுங்களேன். 1ல இருந்து 16 வரைக்கும் இருக்கிறதுக்கு 2 செட்டையும் கூட்டிட்டாங்க. இப்ப ஆவரேஜ் என்ன வரும்? 1 + 16/2 8.5, 17/2 8.5. ஓகேங்களா? இப்ப 6 பக்கத்துல, அது 6க்கும் 14க்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கும். ஆனா 6ஓட பக்கத்துல, ஏன்னா எந்த செட்டு வந்து உங்களுக்கு பெருசோ அதோட பக்கத்துல தான் வந்து ஆவரேஜ் வரும். எந்த செட்டு சின்னதோ அதோட கொஞ்சம் தூரமா இருக்கும். ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல மட்டும் தான் ஆவரேஜ் வரும். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மட்டும் தான் ஆவரேஜ் வரும். இது ஓகே, இது தேரும். ஓகேங்களா? ஆனா இதோட டிஃபரன்ஸும் வந்து நம்மளுக்கு சேமா இருக்கானா? இருக்காது.
எந்த செட்டு எனக்கு பெருசோ அது பக்கத்தில் எனக்கு ஆவரேஜ் போயிடும், எந்த செட்டு சின்னதோ அதோட ரொம்ப தூரமாக போயிடும். ஓகேங்களா, இது மெயின் கான்செப்ட். ஓகேங்களா, இதை வச்சு இது தெரிஞ்சுனா போதும். இப்போ எனக்கு டி வராதுன்னு தெரிஞ்சிடும். இந்த ஆவரேஜ் பார்க்குறப்ப ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேங்களா, இதுதான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, த நம்பர்ஸ் 8, 9, 11, 15, 17, 21 and n are arranged in ascending order. ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. த மீன் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் டு மீடியன் ஆஃப் த நம்பர். மீடியன் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருவேன். மீடியன்னா இங்கே 7 நம்பர் இருக்கு. ஓகேங்களா, அப்போ 4ஆம் நம்பர் தான் எனக்கு மீடியன். இந்த 3 இல்லை, இந்த 3 இல்லை, இது மட்டும் தான் எனக்கு மீடியன் தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே மீடியனும் மீனும் ஈக்குவல்னா மீனோட வேல்யூ 15. ஓகேங்களா, மீனோட 15, தென் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. மீனோட வேல்யூ 15, இங்கே டிவியேஷன் மெத்தட் பிரகாரம் போட்டீங்கன்னா மீனோட வேல்யூ 15. அப்போ மீன்லேருந்து நான் டிவியேஷன் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், அதோட சம் என்ன வரும். மீன்லேருந்து டிவியேஷன் கண்டுபிடிச்சி சம் கண்டுபிடிச்சா எனக்கு 0 வரணும். ஓகேங்களா, இது நான் முதல்ல நல்லா சொல்லி கொடுத்தேன். இப்போ எனக்கு மீன் வந்து எனக்கு 15ன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து டிவியேஷன் கண்டுபிடிக்கிறேன். -7, -6, -4, 0, +2, +4, இன்னும் n இருக்கு. ஓகேங்களா, n - 15 எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல இருந்து தான் இதை கழிக்கணும். ஓகேங்களா, இது வந்து எனக்கு 0. ஓகேங்களா, ஏன்னா மீன்லேருந்து நான் டிவியேஷன் கண்டுபிடிச்சா எனக்கு 0 வரும். இப்போ எனக்கு என்ன வரணும், கூட்டினா எனக்கு 0 வரணும். 6 கேன்சல். ஓகேங்களா, இது -11 -15 -11 -15 -26. இப்போ என்னோட வேல்யூ என்ன வந்துடும், இந்த -26 ஈக்குவல் தாண்டி வரப்போ 26 ஆகிடும். ஓகேங்களா,